இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 19ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 7 10, 11 மற்றும் 13 17 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரவேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்தத் தொடங்குகிறேன். அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ராயேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். இதோ, உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும். மேற்பகுதியிலிருந்து ஓடி வரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும்போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரில் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலையில் நின்றது. அறுவடை நாள்களில் இந்நதி கரைபுரண்டு ஓடும். மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாராத்தானின் அருகில் இருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலையில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலைநிலக் கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிகோவுக்கு நேர் எதிராக கடந்து சென்றனர். இஸ்ரவேலர் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ராயேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 114. பல்லவி. அல்லேலூயா. எகிப்து நாட்டை விட்டு இஸ்ரவேலர் வெளியேறிய பொழுது, வேற்று மொழி பேசிய மக்களை விட்டு யாக்கோபின் குடும்பம் புறப்பட்ட பொழுது, யூதா அவருக்கு தூயகம் ஆயிற்று. இஸ்ராயேல் அவரது ஆட்சி தளம் ஆனது. பல்லவி. அல்லேலூயா. செங்கடல் கண்டது, ஓட்டம் பிடித்தது. யோர்தான் பின்னோக்கி சென்றது. மலைகள் செம்மறி கிடாய்கள் போலும், குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போலும் துள்ளிக் குதித்தன. பல்லவி. அல்லேலூயா. கடலே
நீ விலகி ஓடும்படி உனக்கு நேர்ந்தது என்ன? யோர்தானே, நீ பின்னோக்கி சென்றது ஏன்? மலைகளே, நீங்கள் செம்மறிக் கிடாய்கள் போல் குதித்தது ஏன்? குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் போல் துள்ளியது ஏன்? பல்லவி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தை 21 தொடர்ந்து அதிகாரம் 19 1 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியும் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவனை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பாலுள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். புதிய கோவிலை எங்கே எப்படி கட்டுவது? இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கிராமப்புற பங்கு அது. அங்கிருந்த பங்கு கோவிலை கட்டி 50 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும்.
அதனால் மழைக்காலங்களில் அக்கோவிலின் மேற்கூரை ஒழுகி தண்ணீர் உள்ளே வந்தது. இதனாலும் கோவில் மிக சிறியதாக இருந்ததாலும் அங்கிருந்த பங்கு குருவானவர் அக்கோவிலை இடித்து புதியதொரு கோவிலை கட்ட முடிவு செய்தார். இதைத் தொடர்ந்து பங்கு கோவில் கட்டுவது குறித்தான ஆலோசனை கூட்டம் பங்கு குருவானவர் இதை நடைபெற செய்தார். கூட்டத்தில் ஊரில் இருந்த பெரியவர்கள், முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதிய கோவிலை கட்டப்பட வேண்டியதன் தேவையை எடுத்து சொல்லிவிட்டு பங்கு குருவானவர் அமர்ந்த பொழுது கூட்டத்தில் இருந்த பெரியவர் ஒருவர் எழுந்து, புதிய கோவில் ஏற்கனவே உள்ள கோவில் இருக்கும் இடத்தில்தான் கட்டப்பட வேண்டும் என்றார். பங்கு குருவானவர் அதற்கு சரி என்றார். அவரை தொடர்ந்து இன்னொரு பெரியவர் எழுந்து, புதிய கோவிலை கட்டுவதற்கு ஏற்கனவே இருக்கும் கோவிலில் உள்ள பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்றார். இதற்கும் பங்கு குருவானவர் சரி என்றார். மூன்றாவதாக ஒருவர் எழுந்து, புதிய கோவிலை கட்டி முடிக்கும் வரைக்கும் பழைய கோவிலை எக்காரணத்தைக் கொண்டும் இடிக்கக்கூடாது என்றார். இதை கேட்டு பங்கு குருவானவர் அவர் மட்டுமல்லாமல் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போயினர். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு வேடிக்கையான நிகழ்வாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு கோவிலை கட்டி முடிப்பதற்கு என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்ற உண்மையை உணர்த்துகிறது. இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் யூதா அவருக்கு தூயகம் ஆயிற்று என்கிறது. இந்த வார்த்தைகள் என்ன செய்தியை உணர்த்துகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். தொடக்கத்தில் நாடோடிகளாக வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு கோயில் என்ற ஒன்று கிடையாது. வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டில் அவர்கள் குடியமர்ந்த பின்தான் சாலமோன் மன்னர் முதல் கோவிலை கட்டி எழுப்பினார். இக்கோவில் எங்கே கட்டி எழுப்பப்பட்டது எனில், யூதாவில் உள்ள ஆண்டவருடைய திருமலையில் என்று விடுதலை பயண புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 17 பார்க்கிறோம். இதைத்தான் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலாக திருப்பாடல் 114 யூதா அவருக்கு தூயகம் ஆயிற்று என்று வாசிக்கிறோம். இப்பாடல் பாஸ்கா பெருவிழாவின் போது பாடப்பட்ட ஒரு பாடலாகும். யூதர்கள் கொண்டாடிய பாஸ்கா பெருவிழாவில் எகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்த நிகழ்வு நினைவு கூறப்பட்டது. ஏனெனில் அந்த நிகழ்வு யூதர்களுடைய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வு. அதனால்தான் அவர்கள் பாஸ்கா பெருவிழாவின் போது எகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்ததை நினைவு கூர்ந்தார்கள். ஆண்டவராகி கடவுள் திருமலையில் எழுந்தருளிய எருசலேம் திருக்கோவிலில் உறைந்திருந்தாலும் இன்று நம் நடுவில் இருக்கின்றார். அதனால் நாம் அவருடைய உடனிருப்பதை உணர்ந்தவர்களாய் நாம் நடப்போம். மிக பெரிய நாவலாசிரியரும் மானுடவியலருமான மார்கானிடா லஸ்கி இவர் 1988ஆம் ஆண்டு திடீரென்று மரணமடைந்தார். இவர் இறப்பதற்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். அதில் இவர் சொன்ன செய்தி இது: நான் கிறிஸ்தவர்களை பார்ப்பது மிகவும் பொறாமைப்படக்கூடிய ஒன்று. அவர்கள் தங்கள் பகைவர்களையும் தங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களையும் மன்னிப்பதுதான். இதில் எனக்குள்ள வருத்தம் என்னவென்றால், என்னை மன்னிப்பதற்கு கிறிஸ்தவ நண்பர்கள் யாரும் இல்லையே என்பதுதான். மார்கானிடா லஸ்கி சொன்ன செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அதுதான், மன்னிப்பே கிறிஸ்தவர்களுக்கு அழகும்
பெருமையும் சேர்க்கும் என்பதாகும். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எதிராக பாவம் செய்யும் ஒருவரை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு விடையாக இருக்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். தவறு செய்யும் வேற்றினத்தாரை ஆண்டவர் மும்முறை மன்னிக்கின்றார் என்று ஆமோஸ் புத்தகத்தில் 1 அதிகாரம் 3, 6, 9, 11, 13 என்று இறைவாக்கினர் ஆமோஸ் நூல் கூறுகிறது. இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு யூத ரபிகள் பாவம் செய்யும் ஒருவரை கடவுள் மும்முறை மன்னிக்கிறார் என்று விளக்கம் தந்தார்கள். இதை அறிந்த பேதுரு தன்னை பெருந்தன்மையானவர் என இயேசுவிடம் காட்ட விரும்பி 3ஓடு 1 கூட்டி அத்தோடு 1 கூட்டி எனக்கு எதிராக பாவம் செய்யும் என் சகோதரரை 7 முறை மன்னித்தால் போதுமா என்பது போல கேள்வி கேட்கின்றார். தன்னிடம் இவ்வாறு சொன்ன பேதுருவை இயேசு பாராட்டவில்லை. மாறாக அவர் பேதுருவிடம் 70 தடவை 7 முறை என்று சொல்லி நிபந்தனையின்றி மன்னிக்க சொல்கிறார். இதற்கு இயேசு சொல்லும் எடுத்துக்காட்டுதான் மன்னிக்க மறுத்த பணியாளர் உவமை. இந்த உவமையில் வருகின்ற மன்னர் தன்னிடம் 10,000 தாலந்து கடன்பட்டிருந்த தனது பணியாளரின் கடனையெல்லாம் தள்ளுபடி செய்கிறார். அந்த பணியாளரோ தன்னிடம் வெறும் 100 தெனாரியும் கடன்பட்டிருந்த பணியாளரை மன்னிக்காமல் அவரை சிறையில் அடைக்கின்றார். இதை அறிய வரும் மன்னர் பொல்லாத பணியாளரை சிறையில் அடைக்கின்றார். 10,000 தாலந்து எங்கே, 100 தெனாரியும் எங்கே? இரண்டுக்கும் மலையளவு தூரம். ஆனாலும் மன்னர் தன்னிடம் 10,000 தாலந்து கடன்பட்டிருந்த பணியாளருடைய கடனையெல்லாம் தள்ளுபடி செய்திருக்க, அவரோ வெறும் 100 தெனாரியும் கடன்பட்டிருந்த பணியாளரை மன்னிக்கவில்லை. கடவுள் நம்மை தாராளமாக மன்னிக்கின்றார். நாம் தான் நமக்கு எதிராக தவறு செய்தவர்களின் சிறு தவற்றை கூட மன்னிக்க தயாராக இல்லை என்பதை இயேசு இவ்வூமையின் வழியாக சொல்ல வரும் செய்தி. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று கொலோசியர் புத்தகத்தில் 3 அதிகாரம் 13 தூய பவுல் கூறுவார். இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும் என்று யாக்கோபு புத்தகத்தில் 2 அதிகாரம் 13 பார்க்கிறோம். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று லூக்கா நற்செய்தி 6 அதிகாரம் 37 பார்க்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, மன்னிப்பதில் அவர் தாராளமானவர் என்று எசாயா புத்தகத்தில் 55 அதிகாரம் 7 இறைவாக்கினர் எசாயா கூறுகிறார். எனவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை தாராளமாய் மன்னிப்பது போல நாமும் மற்றவரை தாராளமாய் மன்னித்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.